ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். புதன்கிழமை 16 தம்மூஸ் ஜூலை 1. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ந்து அனுபவியுங்கள். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளில் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நீங்கள் எப்போது உங்கள் சிறந்த வாழ்க்கையை பெற்று மகிழ்ந்து அனுபவிக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முன்பாக உங்கள் நாட்டின் அரசாங்கம் எல்லாவற்றையும் சரி செய்து சமூகம் அதற்கு உகந்ததாக மாறும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. இன்று மற்றும் எக்காலத்திற்கும் தேவன் வைத்திருக்கும் சிறந்ததை நீங்கள் உண்மையிலேயே பெற விரும்பினால், உங்கள் வாழ்க்கையை மகிழ்ந்து அனுபவிப்பது என்பது நீங்கள் உங்களுக்காகவே எடுக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட முடிவாகும். வாழ்வு என்பது தேவனிடமிருந்து கிடைக்கும் ஒரு பரிசும் ஒரு அழைப்பும் ஆகும். உங்களை சுற்றியுள்ள உலகம் உட்பட வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உங்கள் நலனுக்காகவே படைக்கப்பட்டன. வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களாகவே இருப்பது மற்றும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து இருப்பது மட்டுமே. ராஜாவாகிய இயேசு கூறினார், அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் அது நிரம்பி வழியும் வரை முழுமையாக இருக்கவும் வந்தேன். யோவான் 10:10. அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அனுபவிப்பதற்காக தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏராளமாக கொடுத்திருக்கிறார். 2 பேதுரு 1:3 கூறுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருணதும் அன்றி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவியுங்கள். அதற்காக உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் 1 கொரிந்தியர் 3:21 கூறினார், எல்லாம் உங்களுடையதே, தேவன் உங்களுக்கு குறைவாக அல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி சம்பூரணமாய் கொடுத்திருக்கிறார் என்றும் நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு தேவையானது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடையது எது என்பதை அறிந்து கொள்வது. இதன் மூலம் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவருடைய மகிமைக்காக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். தீர்க்க தரிசன அறிக்கை. நான் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக அனுபவிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து என்னை திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவனும் கூட்டாளியும் பங்கேற்பாளனுமாக மாற்றியுள்ளார். எனவே கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கையின் அளவற்ற பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மேற்கொண்ட தியானம் 1 தீமோத்தேயு 6:17, மத்தேயு 11:28-30. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் லூக்கா 15-17 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமை ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும்
கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.